வணக்கம் மாணவ செல்வங்களே. பெரும்பாலும் அதிகாலையில் நீங்கள் பார்ப்பீங்க, இளைஞர்கள், பெரியோர்கள் மற்ற மற்ற பொதுமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் கடுமையான உடற்பயிற்சியை செய்வதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த உடற்பயிற்சியை செய்கிறாங்க? ஏனென்றால் அப்பொழுது தான் அந்த நுரையீரலானது தன்னுடைய முழு செயல்திறனோடு செயல்பட முடியும். அதிகமான ஆக்சிஜனை அதை எடுத்துக்கொண்டு சக்தியை தர முடியும். அப்போது சுவாசம் என்ற இந்த பகுதியை தான் இன்றைக்கி நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் சுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரும்பாலான மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க, வாயு பரிமாற்றம், வளிமண்டலத்திற்கும் நுரையீரலுக்கும் இடையே நடைகின்ற ஒரு வாயு பரிமாற்றம். உண்மைதான், வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. ஆனால் அதை விட ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. என்னவென்றால், சுவாசம் என்பது நாம் உண்ட உணவு செரிமானம் அடைந்து அதனுடைய எளிய பொருளாக மாறி குளுக்கோஸ் போன்ற பொருள் உருவாயிருக்கிறது அல்லவா? அந்த குளுக்கோஸும் இந்த சுவாசத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனும் இணைந்து ஆக்சிகரணம் அடைந்து சக்தியாக மாறுகிறது. இந்த சக்தியைத்தான் நம்ம பல்வேறு செயல்பாடுகளுக்கு நாம் பயன்படுத்தி கொள்கிறோம். ஆக சுவாசம் என்பதனுடைய ஆழ்ந்த பொருள் உணவிலிருந்து சக்தியை வெளிப்படுத்துவது என்று கூட வைத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த பாடத்தில் நம்ம மனிதனுடைய உடலில் என்ன, இந்த சுவாச மண்டலம் எப்படி இருக்கின்றது, அதனுடைய பல்வேறு அமைப்புகள் என்னென்ன, அவை எவ்வாறு வாயு பரிமாற்றத்தை மேற்கொள்கிறது, அதே போல் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் போன்றவை எவ்வாறு கடத்தப்படுகிறது, இந்த ஆக்சிஜன் கடத்துதலில் இருக்கிற சில பிரச்சனைகள் கூட இருக்குது. இதை பற்றியெல்லாம் நாம் இந்த பாடத்தில் விரிவாக பேச இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் அடுத்த ஸ்லைடை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த மனிதனுடைய நுரையீரல், அதாவது மனித சுவாச மண்டலம் என்று சொல்லக்கூடியது. மனித சுவாச மண்டலத்தில் என்னென்ன அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல வெளி நாசி துவாரங்கள் 2 நாசி துவாரங்கள் இருக்கின்றன. அதற்கு உள்ள நாசி பள்ளம் என்று சொல்கிறோம். இந்த நாசி பள்ளத்தை நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஏறக்குறைய ஒரு காற்று, நம்ம உள்ளே இழுக்கக்கூடிய காற்றை ப்ரீ கண்டிஷனிங்னு சொல்கிறோம் இல்லையா? ஏசி போல் இப்போ ஒரு வெப்ப காற்றை உள்ளே இழுத்தால் அதை குளிர்விக்கிறது. குளிர்ந்த காற்றை நாம் சுவாசிக்கும் பொழுது அந்த காற்றை வெப்பப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே குற்றிழை கொண்ட செல்கள் இருக்கின்றன, கோழை இருக்கின்றது. இதெல்லாம் நோய் தடை காப்பு மண்டலத்தில் வரக்கூடிய அமைப்புகள். இவை இந்த காற்றின் மூலமாக உள்ளே வரக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை வடிகட்டுகின்றன. அது மட்டுமல்ல, காற்றை பதனப்படுத்தி அப்புறம் அடுத்த அகநாசி துவாரத்திற்கு அனுப்பி பிறகு அது தொண்டைக்கு செல்கிறது. தொண்டை என்பது உணவும் காற்றும் ஒன்றாக செல்லக்கூடிய ஒரு பகுதி. அங்கிருந்து குரல் வளைக்கு போகுது. நீங்கள் பாருங்கள், அந்த குரல் வலை ரொம்ப அழகாக அங்கே காமிச்சிருக்காங்க. குரல் வலை என்பது ஒரு குருத்தெலும்பு, தைராய்டு, கிரிக்காய்டு போன்ற குருத்தெலும்பால் ஆனது. அதன் அகப்பகுதியிலே பார்த்தீங்கன்னா குரல் நாண்கள் காணப்படும். இந்த பருவ முதிர்ச்சி அடையும் பொழுது மாணவர்களுடைய குரல்லாம் மாறுது பார்த்தீங்களா? அதுக்கு காரணமே அந்த குரல் நாண்களில் ஏற்படக்கூடிய வேறுபாடு அல்லது மாற்றங்கள் என்று சொல்லலாம். அப்போ இந்த குரல் வலை என்று சொல்லக்கூடிய இந்த லாரிங்ஸ் தொண்டையில் திறக்குது இல்லையா? அந்த திறப்புக்கு பேர் கிளாட்டிஸ் என்று பொருள். அந்த கிளாட்டிஸ் என்ற துளையை பாதுகாப்பதற்கு எபிகிளாட்டிஸ் என்ற, இதெல்லாம் குருத்தெலும்பினாலான எலும்புகள். எலும்புகளில் 2 வகை இருக்கும் இல்லையா? அதில் குருத்தெலும்பு எலும்புகள் இந்த கிளாட்டிஸ் என்ற அமைப்பை அவை மூடி பாதுகாக்கிறது. உணவு விழுங்கும் போது நாம் பேசக்கூடாது என்று சொல்வார்கள். இப்போது சுவாசத்தினுடைய பணி என்று பார்த்தால் கிருமிகளை வடிகட்டுவது, நாம் பேசுவது. இன்னும் சொல்லப்போனால் அந்த குரல் நாண்களில் இந்த காற்று புகுந்து வரும்பொழுது தான் நாம் ஒலி எழும்புகிறது இல்லையா? ஸோ அந்த பகுதி, இந்த நுரையீரலுடைய அமைப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த குரல் நாண்கள் அங்கே இருக்கின்றதை அதை பார்க்குறோம். அதே போல் இந்த எபிகிளாட்டிஸ் என்ற அமைப்பு நாம் உணவை விழுங்கும் போது அந்த கிளாட்டிஸ் என்ற அமைப்பை மூடி விடுகிறது என்று பார்க்கிறோம். அதன் பிறகு நீண்ட அந்த குரல் வளைக்கு கீழே என்ன இருக்குது, அந்த மூச்சுக்குழல் ஏறக்குறைய 12 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கக்கூடிய ஒரு மூச்சுக்குழலை பார்க்குறோம். இந்த மூச்சுக்குழல் எப்பொழுதுமே திறந்த வண்ணம் இருப்பதற்காக அதில் பாருங்கள் வளையமாக இருக்குது இல்லையா? அதெல்லாம் குருத்தெலும்பு வளையங்கள். ஒரு சி ஆல்பபெட், அந்த சி போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய குருத்தெலும்பு வளையங்கள் அங்கே இருக்கின்றன. இவை இந்த மூச்சுக்குழலை எப்பொழுதும் திறந்த வண்ணம், கொலாப்ஸ் ஆகாமல், அது சிதையாமல் பார்த்துக்கொள்கிறது. அது எது வரைக்கும் போகுது அப்படின்னா, இந்த மார்பு முள்ளெலும்பு இருக்கு இல்லையா? அதில் 5வது எலும்பு வரும்பொழுது அது 2ஆக பிரிகிறது. 2ஆக பிரிந்து வலது நுரையீரல், இடது நுரையீரல் என்று 2 நுரையீரலுக்குள்ளேயே நுழைகிறது. அங்கே மேலும் பல நுண்குழல்களாக அவை பிரிகின்றன. நுரையீரலை பற்றி பார்த்தோன்னா, இது ஒரு மென்மையான கூம்பு போன்ற ஒரு பஞ்சு போன்ற மிருதுவான உறுப்பு. இது மார்பகம். அதாவது நம்ம உடலை 2ஆக பிரித்தோன்னா
மார்பு பகுதி, வயிற்று பகுதி. அந்த மார்பு பகுதியில் இருக்குது. இந்த விலா எலும்புகள் இருக்கு இல்லையா, முக்கியமான உறுப்புகள் எல்லாம் குறிப்பாக இந்த மூளையை எப்படி கபாலம் பாதுகாக்கிறதோ அதே போல் இந்த இதயம், நுரையீரல் போன்றவற்றை பாதுகாப்பதற்கென்றே நாம் விலா எலும்புகள் கொண்ட மார்பு கூடு அங்கே இருக்கின்றது. அதற்கு அடிப்பகுதியில் பாருங்கள், அங்கே அழகாக கொடுத்துருக்காங்க உதரவிதானம், டயஃப்ராம் என்று சொல்லக்கூடிய பகுதி இருக்குது. அந்த 2 நுரையீரலுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு இடைவெளி. அதுக்கு பேர் மீடியாஸ்டினம் என்று சொல்கிறோம். அந்த மீடியாஸ்டினத்துக்குள்ளே என்ன இருக்குது? இதயம் காணப்படுகிறது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதயம் எங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மீடியாஸ்டினம் 2 நுரையீரலுக்கு நடுவில் தான் இருக்கும். சற்று இடது பக்கம் சாய்ந்து இருக்கும், அவ்வளோதான். இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மூச்சுக்குழல் 2ஆக பிரியும் இடத்து, அதாவது இதயத்திற்கு மேற்புறமாகவும் அந்த மார்பு எலும்பினுடைய உட்புறமாகவும் இன்னொரு முக்கிய சுரப்பி இருக்குது, தைமஸ் சுரப்பி கூட இங்கே தான் இருக்குது. அப்போது இந்த நுரையீரல் அழகான ஒரு மார்பகத்தில் அமைந்திருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு உறை இருக்கிறது, பிளியூரா என்ற ஒரு சவ்வு. அது 2 சவ்வுகளை கொண்டிருக்கிறது. அதற்கு இடையிலே ஒரு திரவம் இருக்குது. ஸோ இந்த திரவம் என்ன செய்யுது? நுரையீரல் சுருங்கி விழியும் பொழுது அதற்கு உராய்வு ஏற்படுத்தாமல் ஒரு லூப்ரிகேஷன் என்று சொல்கிறோம் இல்லையா, ஒரு உயவு தன்மையை அது கொடுக்கிறது என்று சொல்லலாம். அதே போல் நாம் சுவாசம், இந்த நுரையீரல் என்றால் ஏதோ பலூன் போல் இருக்கும் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. ஏறக்குறைய இந்த பிளாடர் என்று சொல்கிறோம் இல்லையா, ஃபுட்பாலுக்குள்ளெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை போன்ற ஒரு அமைப்பாக இருக்கும். வலது நுரையீரல் இடது நுரையீரலை விட சற்று பெரிதாக இருக்கும். ஏனென்றால் அதில் இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு கதுப்பு அதிலே இருக்கும். இதுதான் அந்த நுரையீரலுடைய அமைப்பு. நாம் இந்த மூச்சுக்குழல் மேலும் எப்படி உள்ளே நுரையீரலுக்குள்ளே நுழைகிறது என்பதை அடுத்ததில் நீங்கள் பாருங்கள். மூச்சுக்குழல், குருத்தெலும்பு வளையங்கள் இருக்கிறது. அந்த மூச்சுக்குழல் 2ஆக பிரியுது இல்லையா, அதை நம்ம என்ன சொல்கிறோம்? முதல் நிலை, அதாவது அந்த முதல் ஒரு பிரான்ச் வருது, அதை முதல் நிலை மூச்சு கிளைக்குழல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு அந்த 2 பகுதியாக பிரியுது. அது மேலும் 2ஆம் நிலை மூச்சு கிளைக்குழலாக மாறுகிறது. அதற்கு பிறகு 3ஆம் நிலை மூச்சு கிளைக்குழலாக மாறுகிறது. இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குருத்தெலும்பு வளையங்கள் ஆங்காங்கே காணப்படுகிறது. இதுதான் இவற்றை பாதுகாக்கும். இப்போ அழுத்தமான காற்று உள்ளே செல்லும் பொழுது அது பாதிப்படையாமலும் சிதைவடையாமலும் பாதுகாக்கிறது. அதே போல் அதனுடைய இறுதி பகுதியில் பாருங்கள், மூச்சு கிளைக்குழல் நுண்குழல், மூச்சுக்கிளை நுண்குழல் என்று சொல்கிறோம். இங்கே இந்த குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவதில்லை. இது எங்கே போய் முடியுது? அங்கே ஒரு காற்றறையில் முடிகிறது. ஏறக்குறைய ஒரு காற்றறை எப்படி இருக்கும்னு நீங்கள் கற்பனை செய்து கொண்டு பார்த்தால், ஒரு திராட்சை பழம் கொத்து எப்படி இருக்கும் அதே போல் இருக்கும். அப்போ ஒவ்வொரு திராட்சை பழத்தை என்ன சொல்கிறோம்? காற்று நுண்ணறை என்று சொல்லலாம். இப்போ நீங்கள் அடுத்த படத்தை பாருங்கள். அதில் பாருங்கள், ஒரு ஏறக்குறைய திராட்சை பழ கொத்து போலவே இருக்குது. அதில் அங்கங்கே ஒரு பபுள் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு குமிழ் போன்று இருப்பதெல்லாம் காற்று நுண்ணறை. இந்த காற்று நுண்ணறைகள் எல்லாம் சேர்ந்து தான் அதை ஒரு காற்றறையாக இருக்கிறது. அதில் இப்போ இந்த காற்று நுண்ணறைகள் நம்ம மனித நுரையீரலில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஏறக்குறைய 300 மில்லியன் காற்று நுண்ணறைகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காற்று நுண்ணறைகள் மேலே இரத்த தந்துகி வலைப்பின்னல் காணப்படும். நீங்களும் அந்த படத்தில் பார்க்குறீங்க. இந்த காற்று நுண்ணறையை அப்படியே ஒரு இரத்த குழாய்கள் அப்படியே பின்னி படர்ந்து இருக்கின்றன. அப்போ நெருக்கமாக இந்த காற்றுக்குழல், அதாவது காற்று நுண்ணறைகள் காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் உண்மையாகவே சுவாசம் எங்கே நடைபெறுகிறது என்று பார்த்தால் அந்த காற்று நுண்ணறையில் தான் காற்று பரிமாறப்படுகிறது. வேறஸ் இப்போ நீங்கள் முதல்ல சொல்கிறோம் இல்லையா, மூச்சுக்குழல் சொன்னோம், 2ஆம் நிலை 3ஆம் நிலை என்று சொல்கிறோம் அல்லவா. இங்கே எல்லாம் கூட நம்ம ஒவ்வொரு முறையும் 500 மில்லி காற்றை உள்ளே எடுத்து அதே அளவு காற்றை வெளியேற்றுகிறோம். இதில் 150 மில்லி இந்த குழலுக்குள்ளேயே மாட்டிக்கொள்கிறது. இது பரிமாறப்படுவதில்லை. மீதம் இருக்கிற 350 மில்லி லிட்டர் காற்று தான் இந்த காற்று நுண்ணறைக்குள்ளே சென்று உண்மையாகவே பரிமாற்றம் நடைபெறுகிறது. அப்போ அந்த காற்று நுண்ணறை எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, அடுத்த படத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது காற்று நுண்ணறையில் ஒரு மெல்லிய, அதாவது ஒரு 2 விதமான செல்கள் இருக்குது. தட்டை வடிவ எபித்தீலியல் செல்கள் இருக்குது. அதே போல் மேலும் இன்னொரு, இப்போ நீங்கள் இதை பாருங்கள், இந்த படத்துலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். தட்டை வடிவ எபித்தீலியல் செல்கள் அந்த காற்று நுண்ணறையில் இருக்கும். அதாவது 2 வகையான செல்கள் எபித்தீலியல் செல்லில் தான். அதில் 2 வகை, டைப் 1 டைப் 2 என்று இருக்கிறது. இந்த டைப் 1ங்கிறது தட்டையாக இருக்கும். இந்த காற்று விரவுவதற்கு, இரத்தத்திற்கும் காற்று நுண்ணறைக்கும் இடையே ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் பரிமாறிப்பொருள் கொள்வதற்கு அது பயன்படுகிறது. வேற இன்னொரு சொல்லு சொன்னோம் இல்லையா, டைப் 2 என்று ஒரு செல் இருக்குது. இது என்ன செய்யுது? சர்ஃபாக்டன்ட் என்று சொல்லக்கூடிய மேற்பரப்பிகள். அழகான ஒரு தமிழ் பதம் பாருங்கள். சர்ஃபாக்டன்ட் அப்படிங்கிறது இந்த காற்று நுண்ணறையின் மேலே ஒரு விதமான உயவு பொருள் போல ஒரு புரதம் மற்றும் பாஸ்போலிப்பிடாலான ஒரு பொருளை அது சுரந்து
இந்த காற்று நுண்ணறையில் ஏதேனும் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் என்று பரப்பு இழுவிசை அதனுடைய குறைந்து விடாமலும் அதனால் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அதை பாதுகாக்கிறது. அப்போது இந்த மேற்பு பரப்பிகள் என்று சொல்லக்கூடிய சர்ஃபாக்டன்ட்டுங்கிறது கருவில் ஒரு 25 வாரங்கள் ஆன குழந்தைக்கு தான் இது அதிகமாக சுரக்கும். ஒருவேளை இந்த குழந்தை இந்த ப்ரீ மெச்சூர்டு பேபின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு 7 மாதத்திற்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் இல்லையா, அந்த கரு வெளியில் வந்துடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபாக்டன் மேற்பரப்புகள் இந்த நுரையீரலில் இருக்காது. அதனால தான் இந்த ப்ரீ மெச்சூர்டு பேபின்னு சொல்லக்கூடியதெல்லாம் எங்கே வைக்கிறாங்க, இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த சுவாசம், அந்த நுரையீரல் சுருங்கி விரியும் தன்மை இந்த மேற்பரப்பிகளால் கொடுக்கப்படுகிறது என்பது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா. ஸோ இதுதான் இந்த காற்று நுண்ணறை என்பது. அதை பற்றி நம்ம பின்னாடி அடுத்த இதில் படிக்க போகிறோம். எப்படி அந்த சுவாசம் எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு வினாவாக எல்லா ஆசிரியர்களும் சொல்லுவாங்க. சுவாசம் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னா, நுரையீரலுக்கும் அதாவது வளிமண்டலத்துக்கும் காற்று பரிமாறப்படுகிறது. வெறும் ஆக்சிஜன் மட்டும் நம்ம எடுத்துக்கல. காற்றுல பார்த்திங்கன்னா 21% ஆக்சிஜன் இருக்குது, 78% நைட்ரஜன் இருக்குது, மற்ற மந்த வாயுக்கள்லாம் இருக்குது இல்லையா, ஈரப்பதங்கள் எல்லாமே இருக்குது அதில். ஸோ இந்த மாதிரி ஒரு காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த சுவாசம் எப்படி நடக்கிறது என்று பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்னேன், மார்பு கூடு இருக்கு இல்லையா, அந்த மார்பு கூடு ஒரு ஏர்டைட் சேம்பர் மாதிரி. பாருங்கள், முன்பக்கம் ஸ்டெர்னம் மார்பு எலும்புன்னு ஒன்று இருக்குது, பின்பக்கம் முதுகெலும்பு முள்ளெலும்பாக இருக்குது. இந்த ரெண்டையும் இணைப்பது யார்? 12 ஜோடி விழா எலும்புகள் இணைக்கின்றன. அந்த விழா எலும்புகளுக்கு இடையிடையே இருக்கும் பார்த்தீங்களா, விழா எலும்பு இடைத்தசை என்று சொல்லலாம். விழா எலும்பு இடைத்தசை. அப்போ அந்த எலும்புகள்லாம் நடுவில் தசை இருக்குது. அந்த தசைகளை ரெண்டாக சொல்கிறாங்க. உள் விழா எலும்பு இடைத்தசை, வெளி விழா எலும்பு இடைத்தசை என்று 2 தசையை நம்ம பிரிக்கிறோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த விழா எலும்பு தசைகள் சுற்றி மூடி இருக்கு. அதனுடைய அடிப்பரப்பில் பார்த்திங்கன்னா உதரவிதானம் டயஃப்ரம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இது நுரையீரலுடைய அடிப்பகுதியை தொட்டு கொண்டு மேலே தள்ளி கொண்டு இருக்கிறது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படி ஒரு கோபுரம் போல், அது டோம் என்று சொல்கிறோம் இல்லையா, அப்படி வளைந்த பரப்பாக கொண்டிருக்கிறது டயஃப்ரம். இது ஒரு வட்ட தசையால் ஆன ஒரு அமைப்பு தான் இந்த டயஃப்ரம். ஓகே, இப்போது நுரையீரல் என்பது ஒரு காற்று புகாத ஒரு அறைக்குள்ளே இருப்பதை போல் இருக்கிறது. தொண்டை பகுதியில் மட்டும்தான் அது திறந்திருக்கிறது. சரி, அதே போல் இப்போது உட்சுவாசம் எவ்வாறு காற்று நுரையீரலுக்குள்ளே எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வட்ட தசையாக இருக்கிற அந்த உதரவிதானத்தில் இருக்கக்கூடிய வட்ட தசைகள் சுருங்குகின்றன. அதனால் முன்னாடி இப்படி டோம் போன்ற இருந்தது ஃப்ளாட் ஆகிடுது, தட்டையாக இருக்குது. இப்போ என்ன ஆகும், நுரையீரலை ஏற்கனவே மேல் நோக்கி தள்ளி கொண்டிருந்த அந்த உதரவிதானம் கீழே இறங்கி விட்டதுனால அதனுடைய இந்த நீள்வாக்கு பறந்து விரிந்திருக்கிறது. அதன் விளைவாக பரப்பு அந்த கொள்ளளவு அதிகரித்திருக்கிறது. அதே போல் நீங்கள் உட்சுவாசம் என்பது ஒரு செயல்மிகு செயல் என்று சொல்கிறோம். ஏன்னா நம்ம சக்தியை செலவழித்து தான் காற்றை உள்ளே இழுக்கிறோம். மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது நீங்களே இழுத்து பாருங்கள், உங்களுடைய மார்பு கூடு மேல் நோக்கியும் வெளிநோக்கியும் வரும், மேலேயும் வரும் வெளிநோக்கியும் வரும். அதன் விளைவாக முதுகுப்புறம் மற்றும் வயிற்றுப்புறம் அந்த டைமென்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த விட்டம் அதிகமாகிறது. அப்போ மார்பறையினுடைய கொள்ளளவு அதிகமாகிறது. அப்போ என்ன ஆகும், கொள்ளளவு அதிகரித்தால் அழுத்தம் குறையும். அதன் விளைவாக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று ஏறக்குறைய 159 மில்லிமீட்டர் பாதரசத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றானது இந்த சுவாச பாதைகள், வெளிநாசி துவாரம், உள்நாசி துவாரம், தொண்டை, குரல் வலை, மூச்சுக்குழல் என்ற பகுதியின் வழியாக நுரையீரலுக்குள் நிரம்பி நுரையீரலை நிரப்புகின்றன. இதுதான் உட்சுவாசம். சரி, வெளிச்சுவாசம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சுவாசம் என்பது செயல்மிகு செயல் கிடையாது. இதுக்கு சக்தி தேவையில்லை. நம்ம மூச்சு இழுக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் மூச்சை விடுவது ரொம்ப ஈஸியாக விட்டுருமே, பாசிவ் என்று சொல்லுவோம், மந்தமான ஒரு செயல். இங்கே என்ன நடக்குது, இந்த உதரவிதானம் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்புது. முதல்ல தட்டையாக இருந்தது, திரும்பவும் பழையபடி ஒரு டோம் ஷேப் என்று சொல்கிறோம் இல்லையா, வளைவான பரப்பை அடைகிறது. அதன் விளைவாக அந்த நுரையீரல் மேல் நோக்கி தள்ளப்படுகிறது. அப்புறம் விழா எலும்பில் இன்னொரு தசை சொன்னேன் இல்லையா, உள் விழா எலும்பு இடைத்தசை. இது அந்த விழா எலும்புகளை கீழ் நோக்கி இழுக்கிறது. அதன் விளைவாக மார்பு கூடு, மேலே எழுந்த மார்பு கூடு இப்போ கீழே இறங்குகிறது. இப்போது கொள்ளளவு, மார்பறையினுடைய கொள்ளளவு குறைந்து விட்டது, அழுத்தம் அதிகரிக்கிறது. இதன் விளைவாக காற்று, நுரையீரலிருந்து காற்று, நீங்கள் வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் வெளியே வருது என்று சொல்ல முடியாது. அதில் 15 to 16% ஆக்சிஜன் இருக்கும். அப்போ காற்று வெளியே வருது. அப்போ வெளியிடுற காற்றுலேயும் ஆக்சிஜன் இருக்குது. முழுமையான ஆக்சிஜன் நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியல. கார்பன் டை ஆக்சைடு மிக குறைவாக தான் இருக்குது. அதனால தான் இந்த சிபிஆர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தர் மயக்க நிலையில் அடைந்தவொடனே நம்மளுடைய காற்றையே நம்ம ஊதுறோம்.
ஒரு பையன் கேட்குறான், சார் நீங்கள் வெளியில் வர காற்றுல நிறைய கார்பன் டை ஆக்சைடு தானே இருக்கும், அவருக்கு அதிகமான ஒரு நச்சுத்தன்மை ஏற்படாதா என்றால் இல்லை, அதுலேயும் ஒரு 15-16% ஆக்சிஜன் இருக்கிறது, அது அவருக்கு போதுமானதாக இருக்கும் என்பது தான் நம்ம வாயோடு வாய் வைத்து அவருடைய காற்றை உள்ளே செலுத்துகிறோம் இல்லையா, இந்த சிபிஆர் என்று சொல்லக்கூடியதில்லை. ஸோ இப்படி தான் இந்த உட்சுவாசமும் வெளிச்சுவாசமும் நடைபெறுகிறது. அடுத்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா, இந்த இப்போது நுரையீரலுடைய கொள்ளளவு என்ன, நுரையீரலுடைய திறன் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது லங்ஸோட கெப்பாசிட்டி என்ன, லங்ஸோட வால்யூம் என்ன அப்படிங்கிறத இந்த படம் காட்டுகிறது. அதற்கென்று அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இயல்பான ஒரு சுவாசம் ஓய்வு நிலையில் இருக்கும்பொழுது ஒரு 500 மில்லி காற்றை நம்ம உள்ளே இழுத்து அதே அளவு காற்றை வெளியேற்றுறோம். அதுதான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய ஓய்வு நிலை மூச்சு காற்று கொள்ளளவு என்று சொல்கிறோம். சரி, நீங்கள் ஒரு முறை காற்று உள்ளே இழுத்த பிறகு நீங்களே முயன்று வலிய நீங்கள் விரும்பி வேண்டுமென்றே நீங்கள் காற்றை அதிகமாக நுரையீரல் முழுவதுமே நிரப்ப வேண்டும் என்பதற்காக உட்சுவாசத்தை மேற்கொள்ளுகிறீர்கள். அது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இயல்பான சுவாசத்தை முடித்த பிறகு 2500லேருந்து ஒரு 3000 மில்லிலிட்டர் காற்றை நாம் நுரையீரலுக்குள்ளே எடுத்து செல்ல முடியும். இதுக்கு உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவுங்கிறோம். சரி, இப்போ நிறைய வலிந்து நாம் காற்றை உள்ளே எடுத்திருக்கிறோம். அதே போல் மூச்சு வெளியேறிய பிறகு 500 ml வெளியேறிய பிறகு கூட அதே போல் வலிந்து நம் காற்றை வெளியேயும் தள்ள முடியும் இல்லையா, அது வெளிச்சுவாச கொள்ளளவு என்று சொல்கிறோம். அப்போது இதுதான் இப்போ ஓய்வு நிலை மூச்சு காற்று கொள்ளளவு, அதே போல் உட்சுவாச கொள்ளளவு, வெளிச்சுவாச கொள்ளளவு, இது தான் இதனுடைய லங்ஸினுடைய அதாவது நுரையீரலுடைய கொள்ளளவு என்று சொல்கிறோம். நுரையீரலுடைய திறன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவற்றினுடைய கூட்டுத்தொகை தான். இப்போது உட்சுவாச திறன் அல்லது உயிர்ப்பு திறன், வைட்டல் கெப்பாசிட்டி என்று சொல்கிறோம். உயிர்ப்பு திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த மூச்சு காற்று கொள்ளளவு 500 ml அதை எடுத்துக்கங்க. அதே போல் உள் மூச்சு சுவாச கொள்ளளவுன்னு சொல்கிறேன், அதையும் எடுத்துக்கங்க. அதே போல் வெளி மூச்சு கொள்ளளவு அதையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்தா அதுதான் உயிர்ப்பு திறன். இப்போது ஒரு கொள்ளளவு என்பது இப்போது இந்த ஒரு பாட்டில் எடுத்துக்கிறோம், அதில் எவ்வளவு தண்ணி இருக்கிறது, ஒரு பாட்டிலில் எவ்வளவு தண்ணி இருக்குங்கிறது கொள்ளளவு. அந்த பாட்டிலுடைய கெப்பாசிட்டிங்கிறது அதனுடைய திறன், எவ்வளவு தண்ணீரை அது எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது. இப்போ நுரையீரல் பார்த்திங்கன்னா நம்ம இயல்பாக ஒரு நிமிடத்திற்கு 12லேருந்து 15 முறை சுவாசிக்கிறோம். ஏறக்குறைய ஒவ்வொரு முறையும் 500 ml ஓய்வு நிலையில் நீங்கள் உங்களுடைய முழு கவனமும் இல்லாதான் கூட 500 ml காற்று உள்ளேயும் வெளியேயும் சென்று கொண்டு தான் இருக்கிறது. அப்படி போகும்போது ஒரு நிமிடத்திற்கு ஏறக்குறைய 6 லிட்டர் 6000 மில்லிலிட்டர்லேருந்து 8000 மில்லிலிட்டர் காற்றை நாம் உள்ளே எடுத்துக்கொள்ளலாம். ஆக நீங்கள் வகுப்பில் உட்காந்துருக்கும் போது சற்று ஓய்வு, அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா அந்த யானிங்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படியே கொட்டாயை விடுவாங்க, ஏன்னா சோர்ந்து போய்டுறது, ஆக்சிஜன் பத்தலை, நிமிர்ந்து உட்கார்ந்தாலே நுரையீரல் விரிந்து அதிகமான காற்றை உள்ளே எடுத்துக்கொள்ளும்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆசிரியர்கள் சொல்லும்போது நேராக உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய நுரையீரல் விரிந்து அதிகமான காற்று உள்ளே போகிறது. அப்போ உங்களுக்கு தூக்கம் வரும்பொழுது ஒரு 6 முறை ஆழ்ந்த சுவாசத்தை மேற்கொண்டீங்கன்னா நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். உங்களுக்கு சக்தி ஆல்ரெடி இருக்குது, கல்லீரல் தசைகள் எல்லாம் கிளைகோஜன் கொழுப்பு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது தேவை, சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய இந்த ஆக்சிஜனத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆக்சிஜன் தேவை. அப்போ ஆழ்ந்த மூச்சு நீங்கள் காலையில் எழுந்து படிக்கும்போது கூட எடுத்த உடனே படிப்பதற்கு பதிலாக ஒரு 2 நிமிடம் என்ன செய்யலாம், ஒரு டீப் ப்ரீத்திங் எடுத்துக்கலாம். டீப் ப்ரீத்திங்னா அதுவும் இப்போ நீங்கள் படிப்பெல்லாம் எந்த பகுதியை சார்ந்ததுன்னா இடது மூளையை சார்ந்தது. படிப்பு எழுதுவது, பரீட்சை எழுதுவது, மனப்பாடம் செய்வது எல்லாமே இடது மூளையை சார்ந்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது இடது மூளை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வலது நாசி வழியாக நீங்கள் ஒரு 20 முறை சுவாசத்தை மேற்கொண்டீங்களே, ஆனால் உங்களுடைய இடது மூளையே ஆக்டிவேட் ஆகும்னு ஒரு டாக்டர் சொல்கிறார். அப்போது அந்த சுவாசம், ஆழ்ந்த சுவாசம் உங்களுக்கு சக்தியை தர இருக்கிறது. இப்பொழுது எப்படி காற்று அந்த காற்று நுண்ணறையிலும் இரத்த குழாயிலும் எவ்வாறு பரிமாறப்படுகிறது என்பதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த படம் காட்டுது. என்ன காட்டிருக்காங்க, அப்போ உள்ளே இருக்கக்கூடிய காற்றுல 21% ஆக்சிஜன் சொன்னேன், அது ஏறக்குறைய 159 மில்லிலிட்டர் பாதரசம் என்று சொல்லுவோம். அழுத்தம் சொல்லும்போது பாதரசத்தை சொல்கிறோம் இல்லையா. கார்பன் டை ஆக்சைடு, எல்லாரும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே பாருங்கள், 0.04% என்ற அளவிலே தான் அங்கே அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கின்றது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய காற்று இவ்வளவு.
இந்த 159 மில்லி லிட்டரும் நுரையீரலுக்குள்ளே போக முடியாது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய இந்த பார்ஷியல் ப்ரெஷர், பகுதி அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய PO2ன்னு போட்டிருப்பாங்க. பகுதி அழுத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 104 மில்லிமீட்டர் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு 40 மில்லிமீட்டர் பாசத்தில் இருக்குது இல்லையா? இப்போது ரத்தம், இதயத்திலிருந்து அசுத்த ரத்தம்னு சொல்கிறவங்களுடைய ஆக்சிஜன் அற்ற ரத்தம் இருக்குது இல்லையா, நுரையீரல் தமனி வழியாக நுரையீரலுக்கு வருது. அப்போ என்ன ஆகும், அங்கே பாருங்கள் அந்த ரத்தத்தை அந்த நுரையீரல் தமனியில் உள்ள ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 40 மில்லிமீட்டர் பாதரசம் தான் இருக்குது. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு 45 மில்லிமீட்டர் பாதரசம் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், காற்று நுண்ணறைக்குள்ளே 104 மில்லிமீட்டர் பாதரசம் ஆக்சிஜன் இருக்குது, இரத்த குழாயில் வெறும் 40 தான் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, வேறுபாடு இருக்குது. அப்போ அதிக அடர்த்தியிலிருந்து ஆக்சிஜன் விரவல் முறையில், ஏற்கனவே தட்டையான எபித்தீலியல் செல் தானே இருக்குது, அதனால் அந்த விரவல் முறையில் ஆக்சிஜன் உள்ளே ஹீமோகுளோபினோட சேர்ந்து ஆக்சி ஹீமோகுளோபினாவும் ஒரு 3% ரத்தத்தில் பிளாஸ்மாவில் கரைஞ்சும் போயிடுது. கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்திலிருந்து விடுபட்டு அது நேரடியாக, ஏன்னா அந்த ரத்தத்தில் அதிகமாக இருக்குது, காற்று நுண்ணறையில் கம்மியாக இருக்குது, அங்கே திரும்பவும் ஒரு விரவல் நடைபெறுகிறது, பரிமாற்றம் நடந்து முடிஞ்சாச்சு. நடந்து முடிந்த பிறகு இப்போ அதை என்ன சொல்கிறோம், நம்ம நுரையீரலிருந்து இதயத்துக்கு வரக்கூடிய இரத்த குழாயை நுரையீரல் சிரைகள்னு சொல்கிறோம். 4 சிரைகள் வரும் இல்லையா, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய ப்ரெஷர் பாருங்கள், அங்கே ஏறக்குறைய ஒரு 95 மில்லிமீட்டர் பாதரசம் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு 40. ஏன்னா ஹீமோகுளோபின் இந்த கார்பன் டை ஆக்சைடு மேலே மிகுந்த நாட்டம் கொண்டது, அஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, ரொம்ப விருப்பம் கொண்டது. கார்பன் டை ஆக்சைடை இப்போ உதாரணமாக ஹீமோகுளோபினும் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் எப்படி இணையும் என்றால், இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை விட 20 மடங்கு வேகமாக ஹீமோகுளோபினுடன் இணையுங்கிறாங்க. அப்படி இணைந்த பிறகு அவை அப்படியே திசுக்கு வருது. திசுவில் நிலவையை பாருங்கள், அங்கே குளுக்கோஸும் ஆக்சிஜனும் ஆக்சிகரணம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு திசுக்களில் நிறைய உற்பத்தி ஆகிருக்கு. அதில் கார்பன் டை ஆக்சைடு 45 மில்லிமீட்டர் பாதரசம் இருக்கும். அதே போல் ஆக்சிஜன் அங்கே ரொம்ப 40 மில்லிமீட்டர் பாதரசம் தான் இருக்குது. ஆனால் அங்கே வரக்கூடிய இந்த தந்துகி இரத்த குழாயில் பார்த்திங்கன்னா 95% ஆக்சிஜன் இருக்குது, அதாவது மில்லிமீட்டர் பாதரசம் அழுத்தம் இருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு குறைவாக இருக்குது. அப்போ திசுக்களில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது, இரத்த குழாயில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது, அங்கேயும் ஒரு பரிமாற்றம் நடைபெறுகிறது. பரிமாற்றம் நடந்த பிறகு அங்கேருந்து ஒரு கீழ்ப்பெருஞ்சிரை மூலமாக இதயத்தை, மேற்பெருஞ்சிரை கீழ்ப்பெருஞ்சிரை மூலமாக இதயத்தை அடையுது இல்லையா, அந்த சிறையை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே கார்பன் டை ஆக்சைடு 45 மில்லிமீட்டர் பாதரசமும் ஆக்சிஜன் 40 மில்லிமீட்டர் பாதரசமாக குறைந்து ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டாச்சு. இப்போ கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் திசுக்களிலே அங்கேருந்து திரும்பவும் இரத்தத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இது நேராக எங்கே செல்லும், நுரையீரல் தமனி வழியாக மீண்டும் நுரையீரலுக்கு செல்லும் பொழுது அங்கே அந்த காற்று பரிமாற்றம் அழகாக நடந்து முடிகிறது. இந்த படம் ரொம்ப உங்களுக்கு எளிமையாகவும் ஈஸியாக உங்களுக்கு எப்படி அழுத்த வேறுபாடு காற்று பரிமாற்றத்துக்கு உதவுகிறது என்பதற்கு இது ஒரு அருமையான படம். அதே போல் இதை என்ன சொல்லுவாங்க, இந்த ஆக்சிஜன் பிரிகை வளைவு என்று சொல்கிறோம். அதாவது ஆக்சிஜனுடைய ப்ரெஷர், அதனுடைய அழுத்தத்தை பொறுத்தது தான் ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினும் சேருகிற தன்மை. அப்போ ஆக்சிஜனுடைய அழுத்தம் அதிகரிக்க ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினும் பிணைகின்றன. அதுதான் குறிப்பாக நீங்கள் அந்த படத்தில் இந்த கிராஃபில் பாருங்கள், 10லிருந்து 50 வரைக்கும் அந்த லைன், அந்த ஒரு சிக்மாய்டு கர்வாக இருக்கு இல்லையா, ஒரு வளைந்த எஸ் போன்ற வளைவு, அதில் நேராக செல்கிறது. 50க்கு பிறகு பாருங்கள் ஒரு சீரான நிலையை தான் அந்த போகுது. அதுவும் 100க்கு பிறகு ஏறக்குறைய 90லேருந்து 100ல் நீங்கள் எவ்வளவு தான் ஆக்சிஜனுடைய அழுத்தத்தை அதிகரித்தாலும் கூட அந்த ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகிறது ஒரே சீராகத்தான் இருக்கும், அதற்காக அதிகமாக உருவாவதில்லை. அப்போ எங்கே அதிகமாக இணைகிறது, இந்த 10லிருந்து 50 மில்லிமீட்டர் பாதரசத்தை பொறுத்தது. அதே போல் ஆக்சிஜனுக்கு ஒரு பண்பு உண்டு, என்ன அப்படின்னா, எப்போது ஆக்சிஜன் ஹீமோகுளோபினுடன் இணைவது எதை பொறுத்தது, கார்பன் டை ஆக்சைடுடைய அடர்த்தியை பொறுத்தது, அந்த திசுக்களிலே நிலவுகின்ற வெப்பத்தை பொறுத்தது, அங்கே நிலவுகின்ற இந்த பைகார்பனேட் அயனிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹைட்ரஜன் அயனிகளின் தன்மையை பொறுத்தது என்று சொல்கிறோம். அப்போ நுரையீரலில் இதெல்லாம் கம்மியாக இருக்கும். ஆனால் திசுக்களில் ஆக்சிகரணம் நடந்திருப்பதனால வெப்பம் அதிகமாக வெளிப்படுகிறது. அப்போது அங்கே ஆக்சிகரணம் அடைவதனால வெப்பம் அதிகமாக இருக்கும், அதனால் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது. எப்பொழுது இரத்தத்திற்கு, அதாவது திசுக்களிலே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதோ உடனடியாக ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை விட்டு கார்பன் டை ஆக்சைடுடன் இணைகிறது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கு ஒரு அஃபினிட்டி இருக்குன்ட்டு.
அப்படித்தான் காற்று பரிமாற்றம் திசுக்களிலே நடைபெறுகிறது. இதே போல் இந்த கார்பன் டை ஆக்சைடு என்பது ஒரு 3% தான் பிளாஸ்மாவில் கரைஞ்சி போகுது. ஒரு 20லிருந்து 25% கார்பமினோ காம்பவுண்ட் என்று சொல்லக்கூடிய கார்பமினோ சேர்மங்களாக இரத்தத்திலே கடத்தப்படுகிறது. மீதம் உள்ளவை என்ன ஆகுது, இந்த கார்பன் டை ஆக்சைடு இரத்த சிவப்பணுக்குள்ளே சென்று அங்கே உள்ள நீரோட வினைபுரிந்து H2CO3 என்று சொல்லக்கூடிய அந்த கார்பானிக் அமிலமாக மாறுகிறது. இது ஒரு நிலையற்ற ஒரு சேர்மம். உடனடியாக உடைந்து அது பைகார்பனேட் அயனிகளாகவும் ஹைட்ரஜன்களாகவும் பிரியுது. இந்த பைகார்பனேட் அயனி இரத்தத்துக்குள்ளே நீங்கள் இந்த மாற்றம் கார்பன் டை ஆக்சைடை இரத்த சிவப்பணுக்கள் எடுத்து செல்வதற்கு முக்கியமான காரணம், இதில் கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் என்ற ஒரு நொதி காணப்படுகிறது. இதுதான் இந்த கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் ஒரு வினை யூக்கியாக அங்கே செயல்படுகிறது. இந்த பைகார்பனேட் அயனிகள் என்ன ஆகும்னா இரத்த சிவப்பணுக்களிலிருந்து பிளாஸ்மாவுக்கு வந்துடும். ஏன்? அதனால் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு பிளாஸ்மா அந்த இரத்த சிவப்பணுக்குள்ளே வர முடியும். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து பைகார்பனேட் அயனிகள் பிளாஸ்மாவுக்குள்ளே வருவதனால ஒரு சமநிலை பாதிக்குது, அயனிகளின் சமநிலை பாதிக்கிறது. அதன் விளைவாக ஹைட்ரஜன், அதாவது குளோரைடு என்ற சேர்மம் அந்த பிளாஸ்மாவிலிருந்து சிவப்பணுக்கும் சிவப்பினத்திலிருந்து பிளாஸ்மாவுக்கும் மாறுகிறது. இதை குளோரைடு இடமாற்றம் என்று சொல்கிறோம். இப்படியாக இந்த வாயு பரிமாற்றம் என்பது நுரையீரலில் ரொம்ப நுணுக்கமாக அழகாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படித்துக்கொண்டு அந்த ஆக்சிஜன் எடுத்து செல்வதில் என்ன சிரமம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் ஆழ்ந்து படிக்கும் பொழுது இந்த பாடம் ரொம்ப இனிமையான பாடமாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.